தளபதி சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் இன்னைக்கு நான் பேச வேண்டிய விஷயமும் ஒண்ணுதாங்க, கூட்டணி கணக்குகள். தாவேகா அந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவ்வாறு கொடி பறக்குதா, கூட்டணி ரெடி ஆயிடுச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கண்டிப்பா வரும் போவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தாருங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒருவேளை நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்டு அது இல்லை அப்படின்னு வந்து கட்சி சைட்லேருந்து அதை மறுத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து விவசாயிகளை பற்றி பேசும்போது இந்த கொஸ்டின் கேட்குறாங்க தாவேக்கா பற்றி. அவரோட முகத்தில் ரியாக்ஷனே பார்த்தே கண்டுபிடிச்சிடலாங்க, தளபதி கண்டிப்பாக நோ சொல்லிட்டார் அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப சேடாகி இது முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது, நம்ம அதை பற்றி பேசுவோம், இதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறாரு. ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு ஒத்துக்கலை. தனியாக நிற்க போகிறாரா, இல்லை வந்து ஒருவேளை அதிமுக வந்து பிஜேபியை விட்டு வெளியே வந்து அவர் கூட சேருவாரா, இல்லை மிச்சம் இருக்கிற சின்ன கட்சிகளோடு சேர்ந்து அவர் பயணத்தை தொடர்வாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஸ்டில் அவர் தனியாக நின்னா கூட நம்ம டிவிக்கே தான் அடுத்த தடவை பெரிய மெஜாரிட்டியில் வின் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக முதல் இடமோ ரெண்டாவது இடமோ தான் பிடிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டான சர்வேஸ்லேருந்து வர ரிசல்ட்டுங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அவர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதி காப்போம், வெயிட் பண்ணுவோம். நன்றி.